காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறிய பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குஷ்பு. 80s 90s காலத்துல ஒரு முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் நடிகை குஷ்பு. ஆரம்ப காலகட்டத்துல இவங்களுக்கு இருந்த மார்க்கெட் வேற எந்த ஒரு ஹீரோயினுக்கும் தமிழ் சினிமாவில் கிடையாது. குஷ்பு பிரபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஸ்கிரீன்ல இவங்களோட ஜோடி பார்க்கிறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு நிறைய கிசுகிசுப்பான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா குஷ்பு டைரக்டர் சுந்தர்சியை லவ் பண்ணி முறைப்படி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. குஷ்பு பிறப்பால ஒரு முஸ்லிமா இருந்தாலும் சுந்தர்சியை லவ் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்காக இவங்க ஹிந்துவா மாறினாங்க. இப்ப வரைக்குமே சுந்தர்சி கூட எக்கச்சக்க கோவில்களுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பரான இந்து பொண்ணாவே இவங்க மாறி வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஏஆர் ரகுமான். உலக அளவுல ஃபேமஸா இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் தான் நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான். இவரோட அப்பா உண்மையாவே ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். இவங்க அப்பாவோட பெயர் ஆர்.கே. சேகர். இவருமே ஒரு மியூசிக் டைரக்டரா தான் இருந்திருக்காரு. ஏஆர் ரகுமான் வளரும் போது அவருக்கு எந்த ஒரு கடவுள் மேலையும் நம்பிக்கை இருந்ததே கிடையாதான். அதனால ஒரு நாத்திகரா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறமா அவருக்கு இஸ்லாம் மதத்தின் மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நாட்கள் போக போக ஏஆர் ரகுமான் ஒரு முஸ்லீமாவே மாறிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யுவன் சங்கர் ராஜா. தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவோட மகன் அப்படின்னு நமக்கு தெரியும். இளையராஜா இந்து மதத்தை பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாரு. அதனாலேயே சின்ன வயசுல யுவன் சங்கர் ராஜாவும் பயங்கர கடவுள் பக்தியோட இருந்திருக்காரு. ஆரம்பத்துல ஹிந்துவா இருந்த யுவன் சங்கர் ராஜா இது வரைக்கும் 2 வாட்டி ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காரு. 2005ல சுஜாயா சந்திரன் அப்படின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. 2005ல இருந்து 2008 வரைக்கும் இவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 2011ல யுவன் சங்கர் ராஜா ஷில்பா மேனன் அப்படின்றவங்கள ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இவங்க கூடயும் யுவன் சங்கர் ராஜாக்கு ஒத்து போகாததுனால 2014ல அபிஷியலா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டே பிரிஞ்சுட்டாரு. அதுக்கப்புறமா தான் யுவன் சங்கர் ராஜா முஸ்லிமா மாறினது. 2015ல மாறி இருக்காரு. அதே வருஷம் சஃப்ரோன் நிசா அப்படின்ற ஒரு பொண்ணை 3வதா கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்ப வரைக்குமே யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமிய மதத்தை பயங்கரமா கடைபிடிச்சிட்டு வராரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோதிகா. டாப் நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் ஜோதிகா. அந்த டைம்ல ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனா ஜோதிகாவோ தான் கூட நடிச்ச சூர்யாவை தான் லவ் பண்ணாங்க. இவங்களோட கல்யாணத்துக்கு ஆரம்பத்துல சூர்யாவோட அப்பா சிவகுமார் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி தான் சூர்யா ஜோதிகாவை கல்யாணமே பண்ணாரு. 2 குடும்பத்தோட முழு சம்மதத்தோட இந்த கல்யாணம் ஹிந்து முறைப்படி நடந்துச்சு. சோ சூர்யாக்காக தான் முஸ்லிமா இருந்த ஜோதிகா இந்துவா மாறினாங்க. இப்ப வரைக்கும் இந்து கோவில்களுக்கு தவறாம போயிட்டு இருக்காங்க ஜோதிகா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குறளரசன். டி ராஜேந்திரோட இளைய மகன் தான் குறளரசன். தன்னோட குடும்பத்தோட பெர்மிஷனோட இந்து மதத்துல இருந்து முஸ்லிம் மதத்துக்கு மாறினாரு குறளரசன். இத பத்தி நம்ம டிஆர் வெளிப்படையா பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. என்னோட இளைய மகன் இந்து மதத்துல இருந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாற போறான். அவனோட முடிவை எல்லாருமே மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குறளரசன் சில படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காரு. சில படங்களுக்கு மியூசிக்கும் போட்டிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட வேணான்னு கூட சொல்லிட்டாங்க. நயன்தாராவோட பெற்றோர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. ஆனா நயன்தாராக்கு ஆரம்பத்துல பெருசா மதங்கள் மேல நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருக்கு. விக்னேஷ் சிவனை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அடிக்கடி ஹிந்து கோவில்களுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க நயன்தாரா. அது மட்டும் இல்ல இவங்களோட கல்யாணமும் இந்து முறைப்படி தான் நடந்துச்சு. விக்னேஷ் சிவனோட கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நயன்தாரா கிறிஸ்தவ மதத்துல இருந்து அபிஷியலா இந்து மதத்துக்கு மாறி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.